நேற்று நைட்டு வாங்கி வச்ச பாலை காய்ச்சி வைக்க மறந்து போய் தூங்கிட்டேன். காலையில் எஞ்சி பார்த்தா தான் தெரியுது பால் அப்படியே இருந்துச்சு. ஐயையோ, இதை என்னடா பண்ணலான்னு யோசிக்கும்போது சரி பன்னீர் கிரேவி பண்ணலான்னு யோசித்தேன். அந்த பாலை நல்லா கொதிக்க விட்டு அது கூட கொஞ்சம் லெமனையும் பிழிஞ்சு விட்டு தரைய விட்டதுக்கப்புறம் வடிகட்டி பார்த்தா கொஞ்சமாக தான் வந்திருந்தது. என்னடா இவ்வளோ தான் வந்திருக்கு, இதை போய்ட்டு பன்னீர் கிரேவி செய்யலாமா இல்லாட்டி சும்மா பால்கோவா செஞ்சு சாப்பிட்றலாமான்னு யோசித்தேன். சரி வேணாம், பன்னீர் கிரேவின்னு செய்வோன்னு யோசிச்சிட்டோம், அதையே பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதை கட் பண்ணுறதுக்கும் வரல. சரி நானே அதை உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் விட்டு பிடிச்சி வச்சுருந்த அந்த உருண்டை எல்லாத்தையும் டோஸ்ட் பண்ணால் அதுவும் ஒழுங்காக வரலை. அது அப்படியே அந்த கல்லோடு ஒட்டிக்கிச்சு. அப்போவுமே இதை பண்ணலாமா வேணாமான்னு டவுட்டாக தான் இருந்துச்சு. சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் பட்ரு யூஸ் பண்ணல. நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெருஞ்சீரகம், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி 3 விழுதாக அரைச்சி அது கூட சேர்த்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் முந்திரியும் கசகசாவும் சேர்த்து தனியாக அரைச்சி அதையும் அது கூட கலந்து விட்டுட்டேன். அந்த தக்காளியோட பல்ப்பு நல்லா